வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. செல்வியோட பையன் ஆகாஷ் அடிச்ச கோபியையும் செழியனையும் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபியும் செழியனும் ஒரு பெரிய திட்டமே போட்டு செல்வியோட வீட்ல வந்து இங்க ஆகாஷையும் அடிச்சிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த செல்வி ஆகாஷ் அடிபட்டு இருக்கிறதை பார்த்ததும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் யாரோ 2 பேர் கார்ல வந்து அடிச்சிட்டு போனது வாம் சொல்ல உடனே இங்க செல்விக்கும் கண்டிப்பா அது பாக்கியா அக்கா வீட்டு இருந்து வந்துதான் அடிச்சிருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்ட செல்வி ஆகாஷை கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்குதாண்டா உன்கிட்ட நான் படிச்சு சொன்னேன். இந்த மாதிரி காதல் விவகாரத்துக்கு எல்லாம் நீ போகாதன்னு. பாரு எப்படி அடிச்சிட்டு போயிருக்காங்க. நாம போய் ஏதாவது அவங்களை கேட்க முடியுமா? அவங்க பெரிய வீட்டு ஆளுங்க. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இனிமேலாவது நீ திருந்தி ஒழுங்கா இரு. அந்த இனியா பாப்பா பின்னாடி நீ போகாத. இனிமே படிப்பு. நீ பெரிய ஆளாகி கலெக்ட் ஆகணும். இந்த குடும்பத்தை நீ காப்பாத்தணும்னு அதை மட்டும் இனி மனசுல வச்சுக்கோ. உன்கிட்ட தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேண்டா அப்படின்னு இங்க செல்வியோ ஆகாஷை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆகாஷையும் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு செல்வி வந்துகிட்டு இருந்த நேரம் ரோட்ல நடந்துகிட்டு போயிருந்த செல்வியையும் ஆகாஷையும் பார்த்து இங்க ராதிகாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிசினஸ் மீட்டிங் விஷயமா சென்னைக்கு வந்தேன். ஆமா, நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சோகத்தோட செல்வியும் சொல்ல உடனே கார்த்திகா இருந்துகிட்டு என்ன ரொம்ப சோகமா இருக்க? முகமெல்லாம் வாடிப்போயிருக்கு. என்ன இந்த நேரத்துல? நீ எப்பவும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல தானே வேலை செஞ்சுகிட்டு இருப்ப. இந்த நேரத்துக்கு எங்க போய்கிட்டு இருக்க? ஏன் இன்னைக்கு நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலையா? அது போனோம் இல்ல. செல்வி உன் முகம் ஒரு வாட்டமா இருக்கு. என்ன ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லு. பணம் ஏதாவது தேவைப்படுதா? அப்படின்னு செல்விகிட்ட பேசினதும் பக்கத்துல இருந்த ஆகாஷ் பார்த்ததும் தலையில கட்டு போட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன செல்வி உன் பையனுக்கு தலையில கட்டு போட்டிருக்கு. என்னாச்சு? ஏதாவது கீழே விழுந்துட்டானா? அப்படின்னு ராதிகா ரொம்ப படபடப்பா கேட்க உடனே இங்க செல்வியுமே நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாவி பையன் இவன். நான் சொன்னதை எங்க கேட்டான்? அந்த இனியா பாப்பா பின்னாடி போகாதடான்னா துளி கூட கேட்கல. இப்போ அவ்வளவு பெரிய பிரச்சனையாகி ஈஸ்வர்யா அம்மாவும் என்னை கேவலப்படுத்தி அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் பசங்களுக்கு உழைச்சுதான் கஞ்சி போடணும்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த அம்மா பேசுறதை நினைக்கும்போது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருந்துகிட்டு இருக்கு. பாக்கியா அக்காவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை இவன் பண்ணிட்டானேன்னு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுகிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த செழியன் தம்பியும் கோபி சாரும் வந்துதான் இந்த மாதிரி ஆகாஷ் அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. இனிமேலாவது ஒழுங்கா இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இங்க ராதிகா கிட்ட நடந்த எல்லாத்தையும் செல்வி சொன்னதை கேட்டு இங்க ராதிகாவுக்கு பயங்கர கோபம் வந்து நீ வாசி செல்வி, இதையெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஏதோ வயசுல அவங்க பண்ணிட்டாங்க. அதுக்காக எதுக்காக இவனை அடிச்சு போடணும்? இத்தனை காலம் நீ அவங்க வீட்ல அவங்களுக்கு ஒரு நாயாதான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்க. ஆனா கொஞ்சம் கூட அதெல்லாம் நினைக்காம பாவம் உன் பையனை போட்டு இப்படி அடிச்சிருக்காங்க. நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷையும் செல்வியையும் கையோட அழிச்சுக்கிட்டு நேரா ராதிகா பாக்கியா வீட்டுக்கு வராங்க. ராதிகா செல்வியையும் ஆகாஷையும் உள்ள கூட்டிட்டு வர்றதை பார்த்ததும் இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு ஏய் நில்லு. எதுக்காக இப்போ நீ இங்க வந்திருக்க? அதுவும் இவங்களை கூட்டிக்கிட்டு? என்ன இவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கியா? ஈஸ்வரி இங்க ராதிகா கிட்ட கத்திக்கிட்டு இருக்க சத்தம் கேட்டு அங்க இருந்த எல்லாருமே வராங்க. வந்த பாக்கியா ராதிகாவை பார்த்து வாங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லாதான் இருக்கேன்.
இல்ல, இங்க இருக்க கோபிக்கு ஒரு சரியான பாடம் புகட்டிட்டு போலாம்னு தான் இப்ப கையோட செல்வியையும் ஆகாஷையும் அழைச்சுக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ராதிகா பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க கோபி வந்து ராதிகாவை பார்த்ததும் இங்க கோபி இருந்துகிட்டு, வா ராதிகா, எப்படி இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், எதுக்காக நீங்க செல்வியோட பையன் ஆகாஷை அடிச்சிருக்கீங்க? உடனே பாக்கியா இருந்துகிட்டு, என்ன ராதிகா சொல்றீங்க? செல்வியோட பையனை அடிச்சிட்டாங்களா? ஏன் ஆகாஷ், உன்னை அடிச்சாங்களா? என்ன செழியா? ராதிகா சொல்றது உண்மையா? நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து போய் ஆகாஷை அடிச்சிருக்கீங்களா? ஆமாம்மா, இனிமே இவன் நம்ம தங்கச்சி இனியா பின்னாடி வரமாட்டான்ல. வரக்கூடாது, அதனாலதான் கை காலை உடைச்சிட்டு வந்தோம். உயிரோட விட்டுட்டுமேன்னு சந்தோஷப்பட சொல்லுங்க. அப்படிங்கிற மாதிரி இங்க செழியன் சொல்ல பாக்கியாவுக்கு கோபம் வந்து ஓங்கி பலாருன்னு செழியனை ஒரு அறை கொடுத்து, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ போய் செல்வியோட பையனை அடிச்சிருப்ப? இருங்க பாக்கியா, எதுக்காக இப்போ நீங்க செழியனை அடிக்கிறீங்க? என்ன கோபி, நீங்களும் சேர்ந்து போய்த்தானே ஆகாஷை அடிச்சிருக்கீங்க? ஆமா ராதிகா, அவன் பண்ணது தப்பு. எதுக்காக இவன் இனியாவை காதலிக்கணும்? காதலிக்கிறதுக்குன்னு ஒரு தராதர வேண்டாம்? ஒரு பிச்சைக்கார பையன் என் பொண்ணு இனியாவை காதலிக்கலாமா? அவளோட வாழ்க்கை மகாராணி மாதிரி அமைச்சு கொடுக்கணும்னு நான் எதிர்காலத்தை கனவு கண்டுகிட்டு இருக்கேன். இவன் ஈஸியா வந்து என் பொண்ணை காதலிப்பான். நாங்களும் அப்படியே எங்க பொண்ணை தூக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், அப்படித்தானே? இனிமே இவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் அடிச்சேன். அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்ல, போதும் கோபி, நிறுத்துங்க. நீங்க சொல்றது தப்பு. அவங்க ஏழைதான், ஏழையாவே இருந்துகிட்டு போகட்டும். ஆனா நீங்க அவனை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. உங்க பொண்ணு இனியாவும் தானே தப்பு பண்ணி இருக்கா. அவளை நீங்க அடிச்சீங்களா? செல்விக்கு கேட்க யாரும் இல்லைன்ற தைரியத்தினால தானே நீங்க இப்படி வீடு புகுந்து அவனை அடிச்சிருக்கீங்க. நீங்க பண்ணது தப்பு கோபி. ஒழுங்கா இவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டுடுங்க. என்னைக்கா இருந்தாலும் ஏழை ஏழையாவே இருக்க போறதில்லையே. கண்டிப்பா மேல வரத்தான் போறாங்க. அதுக்காக இனியா பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல. இனியா பண்ணது தப்புதான். அவளோட வயசுல அவளுக்கு காதல் வந்திருக்கு. அதை நீங்க அவளுக்கு சொல்லி புரிய வச்சு இது இந்த வயசுல வரக்கூடியது இல்லைன்னு அவளோட மனசை மாத்த பாருங்க. ஏன் இனியா, உனக்கே கொஞ்சமாவது தெரிய வேண்டாம்? நம்மள விட கஷ்டப்படுற குடும்பமாச்சே. கண்டிப்பா நம்மளோட அப்பாவும் அம்மாவும் பாட்டியும் ஏத்துக்கவே மாட்டாங்கன்னு நீ கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருக்க கூடாது. உன்னால இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க பாரு. அப்படின்னு இங்க இனியா கிட்டையும் கோபி கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்த ராதிகாவை பார்த்து ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஆமா, இத்தனை நாள் நாங்க எவ்வளவு நிம்மதியா இருந்தோம். வந்துட்டா நீ. எதுக்காக எங்க குடும்பத்துல நடக்குற பிரச்சனையில தலையிட்டுக்கிட்டு இருக்க? கோபியும் செழியனும் பண்ணதுல தப்பே கிடையாது. அவளோட பொண்ணு வாழ்க்கை எப்படி அமைக்கணும்னு அவனுக்கு தெரியும். தேவையில்லாத நீ மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்காத. என் பையனோட வாழ்க்கையில வந்துட்டு என் பையனோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இப்படி நீ போயிட்ட. இப்போ நீ நிம்மதியா தானே இருக்க? பேசாம இங்க இருந்து போயிடு. தேவையில்லாத அவங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு இங்க வராத. அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே அங்க இருந்த பாக்கியா இருந்துகிட்டு, போதும் அத்த, நிறுத்துங்க. என்னதான் இருந்தாலும் கோபியும் செழியனும் பண்ணது தப்புதான். எதுக்காக இவங்க போய் செல்வியோட பையன் ஆகாஷ் அடிச்சிருக்கணும்? இனியா, எல்லாமே உன்னாலதான். ஒழுங்கா செல்விகிட்ட நீ மன்னிப்பு கேளு. உடனே ராதிகா இருந்துகிட்டு, பாக்கியா, நான் இந்த வீட்ல மூணாவது மனுஷிதான். உங்க அத்தை சொல்ற மாதிரி நான் இங்க வந்திருக்க கூடாது தான். ஆனா செல்வியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு என் மனசுல வலி வந்துருச்சு. இனியாவும் உங்களுக்கு மட்டும் பொண்ணு கிடையாதே. நானும் அவளை ஒரு மகளா நினைச்சுதான் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போலாமேன்னு நான் இங்க வந்தேன். மற்றபடி வேற எதுக்கும் வரல. இங்க பாருங்க கோபி, உங்களுக்கு நான் கடைசியா சொல்றேன். ஆகாஷ் படிச்சுக்கிட்டு இருக்கான். நல்ல படிக்கிற பையன். அவன் கண்டிப்பா படிச்சு கலெக்டர் ஆகி அவனோட வாழ்க்கையில முன்னேறி வருவான்.
நீங்க மூக்கு மேல கைய வைக்கிற அளவுக்கு அவன் வளர்ந்து காட்டுவான். அதுக்காக யாரையும் நீங்க குறையா எடை போடாதீங்க அப்படின்னு கோபிகிட்ட சொன்ன ராதிகா இங்க இனியா பக்கம் திரும்பி, இனியா, நானும் உன்னை ஒரு மகளாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. நீ எத்தனையோ தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்க. ஆனா உங்க அம்மா ஒவ்வொரு தடவையும் உன்னை பார்த்து பார்த்து உன்னை நல்லாதான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் நீ சரியா வளரலைன்னு நான் சொல்ல வரல. இனிமேலாவது பார்த்து நடந்துக்க. படிக்க வேண்டிய வயசுல படி. படிச்சிட்டு நீ பெரிய ஆளாகி உன்னோட கேரியரை நீ வளர்த்துக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சு போய் நீ யாரை காதலிச்சாலும் கண்டிப்பா உங்க அம்மா பாக்கியா உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்போதைக்கு உன்னோட வாழ்க்கையை நீ பாரு. அவனோட வாழ்க்கையை அவன் பார்த்துக்கட்டும். அவனையும் படிக்க விடு. அவனோட இமை நீ தடுக்காத அப்படின்னு இங்க ராதிகாவும் பேசிக்கிட்டு இருக்க இங்க செல்வி இருந்துகிட்டு, பாக்கியா அக்கா, என்னை மன்னிச்சிருக்கா. என் பையன் தப்பு பண்ணாதான். நான் உனக்கு எத்தனையோ தடவை போன் பண்ணேன். ஆனா நீயும் போன் எடுக்கல. என் மேல என்ன கோவம்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுக்கா. இனிமே ஆகாஷ் இனியா பாப்பா பின்னாடி வரவே மாட்டான். என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான். நாங்க இந்த அளவுக்கு ஒருவேளை சாப்பாடாவது நிம்மதியா சாப்பிட்டு படுத்து தூங்குறோம்னா அதுக்கு நீதான்கா காரணம். இனிமே கண்டிப்பா சொல்றேன், இந்த வீட்டு பக்கம் நானும் வரமாட்டேன். என் பையனும் வரமாட்டான். என் பையனால இனிமே இந்த வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது. நான் வரேன்கா. ராதிகா கூப்பிட்டாங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இவங்க கூட நான் இங்க வந்தேன். மற்றபடி இனி இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த செல்வி ஆகாஷை அழிச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. ஆகாஷை அடிச்சதை தெரிஞ்சு எங்க பாக்கியாவோ செழி பக்கம் திரும்பி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ போய் அந்த ஆகாஷ் அடிச்சிருப்ப? ஏன் எனக்கு தெரியாதா? எனக்கு என் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு தெரியும். அவளுக்கு என்னென்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு தெரியும். அவ கண்டிப்பா இனிமே ஆகாஷ் பின்னாடி போகமாட்டான். இன்னொரு தடவை அந்த ஆகாஷை நீங்க அடிச்சீங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த வீட்ல நீ இருக்க மாட்ட. சரியா பார்த்துக்கோ. இத்தனை காலம் யாரும் இல்லாத என் பொண்ணை தனியா வளர்த்த எனக்கு என் பொண்ணை இனிமேலும் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். இனியாவோட விஷயத்துல நீ தலையிடாத. சரியா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அம்மா, என்னம்மா பேசுற? இனியா எனக்கு தங்கச்சி. அப்படி இருக்கும்போது அவளோட வாழ்க்கையில என்னை தலையிடாதன்னு சொல்ற. தங்கச்சின்னா அதுக்காக எது வேணாலும் பண்ணுவியா? நாம ஒரு விஷயத்தை பண்றோம்னா அதனால யாரும் பாதிக்கக்கூடாது. அந்த மாதிரிதான் பண்ணணும். தேவையில்லாத நீ எதுக்காக போய் செல்வியோட பையனை அடிச்சிட்டு வந்திருக்க? யாரும் கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டுதானே நீ இந்த மாதிரி பண்ணிருக்க. செல்வியோட குடும்பத்துக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா கேக்குறதுக்கு நான் இருக்கேன். யாரும் இல்லைன்னு மட்டும் நீ நினைக்க தேவையில்லை அப்படின்னு பாக்கியா செழியனை வெளுத்து வாங்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ராதிகா, சரி பாக்கியா, நான் கிளம்புறேன். வந்த வேலை முடிஞ்சது. இன்னைக்கு சென்னையில எனக்கு ஒரு மீட்டிங். அதனால நான் வந்திருந்தேன். அப்போதான் செல்வியை பார்த்தேன். பாவம், செல்வியை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாயிடுச்சு. அதனாலதான் செல்வியையும் ஆகாஷையும் கையோட அழிச்சுக்கிட்டு வந்து இங்க நான் பேசினேன். மற்றபடி வேற ஒன்னும் இல்லை. நான் கிளம்புறேன் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ராதிகாவோ கிளம்புறாங்க. ஏன் கோபி, ராதிகாவுக்கு இருக்க அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? பாருங்க, செல்வி ஒரு வேலைக்காரியா இருந்தாலும் ராதிகா அவங்கள புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பணம் இருக்கிற திமிர்ல ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்கா இருந்தாலும் பணம் இல்லாதவங்க கண்டிப்பா மேல வரத்தான் போறாங்க. செல்வி ஏழையா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கு. பாவம், ஒத்த பொம்பளையா இருந்து மொத்த குடும்பத்தையும் கட்டி காத்துட்டு வந்திருக்கா. ஆனா நீங்க கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம உன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம குடும்பத்தை அனாதையா விட்டுட்டு அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனீங்க. இப்போ என்ன? பொண்ணு மேல புதுசா அக்கறை. இனியாவை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அவளோட விஷயத்துல யாரும் தலையிட தேவையில்லை பாக்கியா. இப்படி எல்லாம் பேசுற நான் இனியாவுக்கு அப்பா. ஆமா, அப்பான்றது இப்பதான் உங்களுக்கு தெரியுது.
ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் குடும்பமே தேவையில்லை நு சொல்லிட்டு தானே நீங்க போனீங்க. இப்ப மட்டும் அப்பா அங்கிற உரிமை எங்க இருந்து வந்தது. உங்க அம்மா இத்தனை நாள் பொண்ணை வளர்க்கவே தெரியலை நு என்னை கேவலமா பேசினாங்களே. அது தப்பு. என் பொண்ணை நான் சரியாதான் வளர்த்திருக்கேன். ஒரு தனி ஆளா இருந்து என் பொண்ணை வளர்க்க வேண்டிய விதத்துலதான் வளர்த்திருக்கேன். இதுக்கு மேல என்னையும் என் பொண்ணையும் நீங்க தப்பா பேசுனீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் மரியாதை கெட்டுடும் அப்படின்னு அங்க பாக்கியா சொல்ல உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, பாத்தியாடா, இவளுக்கு வர வர ரொம்ப திமிர் ஏறிக்கிட்டே இருக்கு. இவதான் வீட்ல இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா. அந்த செல்வி சும்மா இல்லாத அந்த ராதிகா கிட்ட சொல்லி அந்த ராதிகாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு போறா பாரு. பாக்கியா செல்விக்கு கொடுத்த இடத்துலதான் இந்த அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. பாக்கியா சொல்லிட்டு போறான்னா நீ உன் பொண்ணு வாழ்க்கையில தலையிடாம இருக்காதடா. அவளோட வாழ்க்கையை நீதான் பாதுகாத்து கொடுக்கணும். பாக்கியா எனக்கு என்னன்னு வந்ததுன்னு அவள் வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவா. அதுக்கப்புறம் இனியாவை கவனிக்கிறதுக்கு யாருமே இருக்க முடியாது. நீயும் எனக்கு என்னன்னு போயிட்டேன் நு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இனியாவோட வாழ்க்கை நாசமாதான் போகும்.